வணக்கம் நண்பர்களே. திமுகவினுடைய தலைவராக இருந்த மறைந்த கருணாநிதியினுடைய வாரிசுகளில் எம்கே ஸ்டாலின் இப்போ முதல்வராக இருக்கார். ஆனால் ஸ்டாலின் முதல்வராக இருப்பதற்கு முன்பே கட்சியிலும் சரி தென் தமிழகத்திலும் சரி மிக சிறந்த ஆளுமையாக இருந்தவர் அண்ணன் அழகிரி அவர்கள். அவருடைய மகள் கயல்விழியின் மகன், அதாவது எம்கே அழகிரிக்கு பேரன், இப்போது மதுரை தொகுதியில் போட்டியிட தயாராகி வருகிறார். இது ஒரு செய்தி. இது இப்போ வரல, ஒரு தோராயமாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் உத்தேசமாக. அப்போ அவர் அழகிரி ஸ்டாலினை சந்திக்கிறார். அப்போ அவர் யாரை கூட்டிகிட்டு போனார்னா, நல்ல ஹைட், எப்போதுமே கலைஞருடைய பேரன் எல்லாருமே நல்ல ஹைட்டில் இருப்பாங்க. தயநிதி, உதயநிதி பெரிய ஹைட் இல்லை, அந்த நடிகராக இருக்கார் இல்லையா அருள், இவங்கெல்லாம் பெரிய ஹைட்டில் இருப்பாங்க, அருள்நிதி. இப்போ இந்த வரிசையில் இவர் கயல்விழி, அதாவது அழகிரியுடைய மகள், அவருடைய மகன், அந்த கயல்விழியுடைய மகன் நல்ல ஹைட்டாக இருந்தார். அவரை அந்த ஸ்டாலினை சந்திக்க போகும்போது, அழகிரி சந்திக்க போகும்போது இவர் கூட போனார். இப்போது என்ன கோரிக்கை அப்படின்னா, உங்கள் குடும்பத்துலேருந்து எல்லோரும் முதலமைச்சராகிறாங்க, துணை முதலமைச்சராகிறாங்க, அப்போ நானும் கருணாநிதியோட வாரிசு தானே, என்னுடைய குடும்பத்திலையும் இருக்கவங்களுக்கும் அந்த அரசு பதவிக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்தாரா தெரியாது. ஆனால் கயல்விழியுடைய மகன் அங்கு வந்தார். இப்போ மதுரை அண்டு தென் மாவட்டங்கள், ஏதோ மதுரை சார்ந்த தொகுதிகளில் அழகிரியுடைய பேரனை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருப்பதாக தகவல். இப்போ அது கூட்டணி கட்சிக்கு போகுதா, திமுகலையும் இருக்கா, அதெல்லாம் வேறு விஷயம். கயல்விழி பையனுக்கு ஒரு சீட் கொடுங்க. ஒருவேளை மறுத்தால், ஸ்டாலின் மறுத்தால் என்னாகும்? இன்னமும் இன்றளவும் அழகிரி அவர்களின் ஆதரவாளர்கள் தென்பகுதியில் அதே உணர்வுடன் அதே சம பலத்துடன் இருக்கிறார்கள் திமுகவில். இவர் ஓப்பனாக கேட்டு ஸ்டாலின் மறுத்தால், ஏற்கனவே பலமுன போட்டி, இதில் இது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடக்கூடாதுன்னு அழகிரி லேசாக குழம்பிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி. அழகிரியின் பேரன் அரசியலுக்கு வருகிறாரா? 2026 சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்கிறாரா? அழகிரியின் குடும்ப வாரிசுகளிலிருந்து ஒருவர் அரசியலுக்கு வருவது என்பது அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை எடுக்கும். இது நடக்கிறதா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க.